வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். மார்கழி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மிதுன ராசி. 16/12/2024 அன்று சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நகர்கிறார். மார்கழி மாதம் பகவானுக்கு உகந்த மாதமாகும். கண்ண பரமாத்மா நான் மாதங்களிலே மார்கழி என்று மார்கழி மாதத்தை சிறப்பித்திருக்கிறார். மார்கழி மாதத்தில் பஜனைகளும் இறை வழிபாடும் மிகுந்திருக்கும். நாமும் இறைவனை வணங்கி அவருடைய அருளாசியை பெற்று நலமடைவோம். இந்த மார்கழி மாதத்தில் கோள்களின் நிலையை பார்க்கலாம். ரிஷபத்தில் வியாழன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார்கள். மார்கழி 15 சுக்கிரன் கும்பத்திற்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். மார்கழி 17 புதன் தனுசிற்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். மார்கழி 16 அன்று ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதனை ராசிநாதனாகவும், மிருகசீஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களையும் ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் அவசர புத்தியும் பதட்ட குணமும் கொண்டவர்கள். நடைமுறைக்கு ஒவ்வாத கற்பனை திட்டங்களில் மிதப்பவர்கள். உங்கள் ராசிக்கு இந்த மாதம் கோள்களின் நிலை: 2ஆம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய், 4ஆம் இடமான கல்வி தாய்ஸ்தானத்தில் கேது, 6ஆம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்தில் புதனும், கலஸ்திரஸ்தானமான 7ஆம் இடத்தில் சூரிய பகவானும், 8ஆம் இடமான ஆயுள்ஸ்தானத்தில் சுக்கிரனும், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும், 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவானும், 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிநாதன் புதன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் மட்டுமே நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். கலவையான பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள். வருவாய் இயல்பானதாக இருக்கும். செலவுகள் கூடும். குடும்ப குழப்பங்கள் ஏற்படும். இளைய சகோதர வழியில் சிக்கல்கள் உண்டாகும். குழந்தைகள் சிறப்பாக செயல்படுவார்கள். கல்வி கற்பவர்கள் சிறப்படைவார்கள். தொழில் வியாபாரம் சராசரியாகவே நடைபெறும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே சூடான விவாதங்கள் வந்து போகும். உங்களுடைய தொழில்கள் மூலமாக உங்களுடைய வருமானத்தை பொறுத்தவரை இயல்பானதாக இருக்கும். ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாயை தவிர்த்து வேறு வருவாய்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் செலவுகள் அதிகரிப்பதன் மூலம் வருவாய் பற்றாக்குறை ஏற்படும். குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களுக்காக அதிக செலவுகளை சந்திக்கலாம். பணப்பரிவர்த்தனையில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற சற்று சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கணவன் மனைவி உறவு காரசாரமான விவாதங்களில் வந்து போகும். தவறான புரிதல்கள் மற்றும் துணைக்கு எதிரான செயல்பாடுகளால் உரசல்கள் தோன்றி வரையும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சிப்பது நல்லது. துணைவியின் வருவாய் உங்கள் பற்றாக்குறையை போக்கும் விதமாக அமையும். குடும்ப உறுப்பினர்களின் செலவுகள் கூடும். மருத்துவ செலவுகளும் சுப செலவுகளும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும். மூத்த குழந்தைகள் உங்களிடம் முரண்படுவார்கள். இளைய குழந்தைகள் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். இளைய சகோதர உறவில் விரிசல்கள் விழலாம். ஒருவருக்கொருவர் மற்றவர் தவறுகளை மறப்பது நல்லது. கல்வி கற்கும் மாணவர்கள் தங்கள் விடாமுயற்சியால் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். போட்டித் தேர்வை சந்திக்க நினைப்பவர்கள் அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். படிக்கும் காலத்தில் நல்ல நண்பர்களை பெறுவதென்பது ஆயுட்காலத்திற்கும் நன்மை பயக்கும் செயலாகும் என்பதால் நண்பர்களை தேர்வு செய்வதில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தங்களை மாற்றிக்கொள்வது நல்லது. உடன் பணிபவர்களிடையோ மேலிடத்திலோ முரண்களை வளர்த்து கொள்வது நல்லதல்ல. உங்கள் வருமானம் சீரானதாக இருக்கும். அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவற்றிற்காக காத்திருக்க வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் இயல்பான வருமானத்தையே எதிர்பார்க்க முடியும். புதிய முதலீடுகளை செய்ய இது உகந்த மாதம் அல்ல. உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற மற்றவர்களின் உதவியை பெற்றுக்கொள்வது நல்லது. வங்கி கடன் போன்றவற்றிற்கு முயற்சிகள் தள்ளி போகலாம். புதிய வாடிக்கையாளர்களை பெறுவது, புதிய உத்திகளை கையாள்வது தொழிலை மேம்படுத்த உதவும். கூட்டு தொழில் செய்பவர்கள்
கூட்டாளிகளுடன் நல்ல உறவை மேம்படுத்திக் கொள்வது நல்லது. இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகச் சிறப்பாகவே இருக்கும். ஏற்கனவே நீண்ட நாட்களாக இருந்து வருகின்ற நோய்கள் கட்டுக்குள் வரும். உடல் நலன் சிறக்க வேண்டுமானால் மனநலன் சீராக வேண்டும். மனக்கவலை, மன அழுத்தம் ஆகியவை உடல்நிலையை பாதிக்கும் என்பதால் மனதை மகிழ்ச்சியாகவும் பிடித்த காரியங்களிலும் ஈடுபடுங்கள். உங்கள் முயற்சிகள் உங்களுக்கு காரிய சித்தியை கொண்டு வரலாம் அல்லது பாதி அளவே கூட வெற்றி பெறலாம். எல்லாம் வல்ல இறைவனின் கருணையினால் எல்லாமே நலமாக முடியும். வீட்டில் விசேஷங்கள் நடத்த திட்டமிடுவீர்கள். திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் அதன் முதற்கட்ட பணிகளை வெற்றியுடன் துவக்குவீர்கள். உறவினர்கள், நண்பர்களிடையேயான உறவை வலுப்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு அனுசரையாக நடந்து கொள்வார்கள். புதிய உறவுகள், நட்புகள் உண்டாகும். விஐபிக்களின் சந்திப்பு உண்டாகும். அவர்கள் மூலமாக சில காரியங்களை சாதித்து கொள்ள முடியும். அரசு சம்பந்தமான காரியங்கள் சற்று காலதாமதமாகும். இடமாற்றம், வேலை மாற்றம் போன்றவற்றை எதிர்பார்ப்பவர்கள் சற்று காத்திருக்க வேண்டியிருக்கும். வீடு, மனை வாங்க முயற்சிப்பவர்களின் முயற்சிகள் ஒரு சிலருக்கு வெற்றிகரமாக அமையும். புதிய தொழில் துவங்க முயற்சிப்பவர்களுக்கு இது உகந்த காலமாக இருக்காது. அரசியல்வாதிகள் சொல்லாற்றல், செயலாற்றலால் சமுதாயத்தில் தங்கள் பெயரை, புகழை உயர்த்தி கொள்வார்கள். உங்களுடைய ஆதரவாளர்களின் தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு உதவிகரமாக செயல்படுவது நல்லது. மக்கள் நலனில் அதிக நேரத்தை செலவிடுவது நல்லது. விரைவில் உங்கள் பதவி, அந்தஸ்து உயரும். கலைஞர்கள் தங்களது கற்பனை வளத்தையும் திறமையாலும் தங்கள் நிலையை மேம்படுத்திக் கொள்வார்கள். வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று வருமானத்தை உயர்த்தி கொள்ள முடியும். உங்கள் துறையில் உள்ளவர்களின் நட்பை பெறுவீர்கள். சில நடைமுறை சிக்கல்களும் அரசு நெருக்கடிகளையும் சந்திக்க நேரிடலாம். மொத்தமாக பார்க்கும்போது இந்த மாதம் கலவையான பலன்களே நடைபெறும். இயல்பான சீரான பலன்களே சந்திக்கவிருக்கிறீர்கள். இறைவன் அருள் என்றுமே உங்கள் பக்கம் உண்டு. மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் மதிநுட்பத்தையும் புத்திசாலித்தனத்தையும் நம்புபவர்கள். இந்த மாதம் நீங்கள் விஷ்ணு லக்ஷ்மியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.